ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக உள்ள சோலி ப்ளவுஸ் வந்து எப்படி கிராண்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போ இது வந்து சிம்பிளான ஒரு சோலி ப்ளவுஸு, லெஹங்கா சோலி ப்ளவுஸு. இந்த லெஹங்கா சோலி ப்ளவுஸில் மெட்டீரியல் ஃபுல்லுமே ஓவராலாக ஆல்ரெடி கோல்டன் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்குது. அதனால் இப்போ நம்ம கை மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். நெக் வந்து அவங்க ஷால் அல்லது அந்த தாவணி மாதிரி போடுவாங்க ப்ரைடலுக்குள்ளதுனால, ஜுவல்லரிஸும் அவங்க ஃபுல்லாக போடுறது அப்படிங்கிறதுனால அந்த கஸ்டமர் வந்து கைக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கைக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம லாங்கு கிளாஸ் பீட், பைப் பீட் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸில் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் பீட், ஃபுல் ஃபேஸில் இருக்கும், சுற்றியும் ஸ்டோன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் பீட். அப்புறம் ஒரு கோல்டன் பீட் எடுத்திருக்கோம், ஒரு மீடியம் சைஸ் இது. இப்போ நம்ம வந்து அதை ஹேங்கிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பைப்புக்கு உள்ளே விடுற மாதிரி கொஞ்சம் வந்து தின்னாக உள்ள நீடில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கலர் நூல், ட்ரெஸ்ஸோட கலர் நூலே நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லாங் அந்த பைப் பீட் கோர்த்துட்டு, நம்ம ஸ்பெரிக்கல் பீடும் கோர்த்துட்டு, அந்த கோல்டன் பீட் கோர்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பெரிக்கல் பீடு வழியாக விட்டு திரும்ப அந்த பைப் பீடு வழியாக விட்டு நம்ம எடுத்து தைக்க போகிறோம். இது வந்து ஈவனாக ஸ்பேஸ் இருக்க மாதிரி சுற்றியும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்துடுவோம். இது பார்த்திங்கன்னா த்ரெட்டில் தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹேங்கிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு, அது ஹேங் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நம்ம அது மாதிரி தைக்கணும். ரொம்ப இழுத்து பிடிச்சி தைச்சிடக்கூடாது, ஏன்னா அது வந்து அதை அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி 2 கைக்கும் நம்ம வந்து சுற்றியும் தைச்சிக்கிட்டே வருவோம். உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸு, ஃப்ராக் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்லீவுக்கெல்லாம் ஹேங்கிங் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஒரு பீடோ ஸ்டோன் ஒர்க்கோ நம்ம வந்து தைச்சி விடுறத விட இந்த மாதிரி ஹேங்கிங்காக இருக்கும்போது போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி பார்க்குறத விட போடும்போது இன்னும் அது நல்லா அந்த டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் மார்க்கெட்டில் நிறைய இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சுற்றியும் ஃபுல்லும் தைச்சி விட்டுட்டு, அந்த கேப் வந்து இருக்கிறதுல வந்து ஒரு கோல்டன் பீடும் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த நார்மலாக உள்ள ஒரு ப்ளவுஸுமே வந்து கிராண்டாக காமிச்சிடுது. உங்கள் ப்ளவுஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது வீட்டில் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.